இன்னைக்கு மாமா என்ன கதை கேட்க போறோம்? உனக்கு என்ன கதை வேணும்? யானா யானா அங்கிள் கதை சொல்றீங்களா? ஓகே, கதை கேட்போமா? ஓகேமா. யோனான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் நினிவேங்கிற அந்த பெரிய நகரத்தில் போய் சொல்லு, அவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக நிறைய பாவம் பண்ணுறாங்க, அதனால் நான் அவங்களெல்லாம் அழிச்சிருவேன்னு சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அழிச்சிருவாங்களா? அவங்கெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி நடக்காம ரொம்ப பாவமான காரியம் செஞ்சதுனால ஆண்டவர் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருந்தார். ஆண்டவர் யோனாவை எந்த ஊருக்கு போக சொன்னாரு? நினைவே நகரம். ஆமா, நினிவே நகரத்துக்கு போக சொன்னாங்க. ஆனா யோனா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆனா ஆண்டவருக்கு தெரியாம நினிவேக்கு போகாம வேற எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு தர்ஷீஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போற கப்பலுக்கு ஏறுறதுக்காக ரெடியாகி அந்த கப்பல்ல போய் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுமா? யோனா அந்த கப்பல்ல ஏறி தர்ஷீஸ் போற கப்பல்ல ஏறி அடித்தட்டு, அதாவது பேஸ்மெண்ட்ல போய் படுத்து நல்லா தூங்கிட்டாரு. அதாவது சரியான தூக்கமா? ஆமா, நல்லா அசந்து ரொம்ப பயங்கரமா தூங்கிட்டாரு. ஆமா தானே அடுத்தது. ஆமா, சரியா சொன்ன. பயங்கரமான பெருங்காற்று. ஆண்டவர் சொன்னபடி கேட்காம யோனா நினிவேக்கு போகாம தர்ஷீஸ் கப்பல்ல ஏறுறதுனால ஆண்டவர் அந்த மாதிரி கடல்ல பெருங்காற்றை வர வச்சாரு. அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் ஐயோ அடிக்கிற காத்துல நம்ம கப்பலே உடஞ்சிரும் போல இருக்கேன்னு ரொம்ப பயப்பட்டாங்க. பயந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? கப்பல் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே முங்கிடும், தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். அதனால நம்மக்கிட்ட இருக்கிற வெயிட்டான பொருட்கள் எல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டுடலான்னு சொல்லி அவங்க வச்சுருந்த வெயிட்டான பெட்டி, அந்த மாதிரி வெயிட்டாக என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க. என்ன தாத்தா என்னம்மா தூங்கிட்டு இருக்காங்க? ஆமாம், யோனாக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்னாச்சு? அப்போது அந்த கப்பலோட மாலுமி கீழே போய் பார்த்து யார் இந்த மனுஷன் இப்படி தூங்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு எழுப்புனாரு. எழுப்பி என்ன சொன்னாரு? எழுப்பி சொன்னாரு, நீ உன்னோட தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை நம்ம அழியாதபடி உன்னுடைய தேவன் நம்மளை காப்பாத்தினாலும் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன? எல்லாரும் என்ன பண்ணாங்க? கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்து எதனால வந்துச்சு, யாரால நமக்கு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கலான்ட்டு சீட்டுல எல்லாரோட பேரும் எழுதி குலுக்கி போட்டாங்க. யாரோட பேர்லாம்? கப்பல்ல பயணம் செஞ்ச எல்லாரோடைய பேரையும் எழுதி குலுக்கி போட்டாங்க. அதுல யாரோட பேர் வந்துச்சு தெரியுமா? யோனா தாத்தா பேர் தானே. ஆமா, அவங்க பேர் தான் வந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, யோனா தாத்தாவை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ யாரு, எங்கேருந்து வர, என்ன பண்ணுற, எதனால் இந்த மாதிரி உன் பேரில் சீட்டு விழுந்திருக்கு, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரா? ஆமாம், அவர் சொன்னார், நான் வந்து ஒரு எபிரேயன், நான் வந்து சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஆனால் இப்போது கர்த்தர் சொன்னதை கேட்காம அவர்கிட்ட இருந்து விலகி ஓடி போகிறதுக்காக இந்த கப்பலில் வந்து ஏறிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெருங்காற்று புயல் எல்லாம் வீசுதுன்னு சொல்லி சொன்னார். உடனே கப்பல்ல இருந்த எல்லாரும் பயந்துட்டு, அச்சச்சோ நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, ஏன் இப்படி தப்பு பண்ண, பாரு இன்னும் பயங்கரமான பெருங்காற்று புயல் இந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணா இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு யோனா தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை தூக்கி தண்ணியில போட்டுங்க தானே சொன்னாங்க. ஆமா, என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனாலும் அந்த மனுஷங்களாம் என்ன பண்ணாங்க, கப்பல்ல இருந்த மனுஷங்களாம் நம்ம எப்படியாவது கரைக்கு போயிடுவோம்னு சொல்லி வேகமா ஓட்டி பார்த்தாங்க கப்பலை கரை பக்கமா நோக்கி. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, போகவே முடியல. அதுக்கப்புறமா எல்லாரும் இனி வேற வழியே இல்லை, இந்த மனுஷனை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்,
தண்ணிக்குள்ளே போட்டுடணும். அப்போ தானே அவங்க நம்ம தப்பிக்கலாம்னு நினச்சாங்க. ஆமாம், அதே தான். இவரை தூக்கி தண்ணியில் போட்டால் தான் நம்ம பிழைச்சி போக முடியும். அதனால நம்ம இவரை தூக்கி போட்டுடலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்படி யோனாவை தூக்கி பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க. போட்டதும் என்னாச்சு தெரியுமா? ஒரு பெரிய மீன் ரெடியாக இருந்துச்சு தண்ணிக்குள்ளே. அது யோனாவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அவரை போய் அப்படியே விழுங்கிருச்சு. யோனா தாத்தா மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரா? ஆமாம், யோனா தாத்தா மீன் வயிற்றுக்குள்ளே போய் உயிரோடு இருந்தார். அங்கே 3 நாள் உயிரோடு இருந்தார். எத்தனை நாள் உயிரோடு இருந்தார்? 3 நாள். அந்த 3 நாளும் மீன் வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யோனா தாத்தா? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா? தெரியாது. இருட்டா இருக்கும்ல, சாப்பிட எதுவுமே கிடைக்காதுல. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் யோனா தாத்தா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு என்னாச்சு? அந்த மீன் யோனா தாத்தாவை கரையில் போய் கக்கிருச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாம், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆண்டவர் வந்து யோனா தாத்தா கிட்ட பேசினாரு. இப்போ என்ன சொன்னாங்க? இப்போ அதே தான் சொன்னாங்க. நீ போய் அந்த பெரிய நகரமான நினிவேக்கு போய் நான் சொல்கிறத அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். இந்த தடவையாவது கரெக்டாக போயிட்டாங்களா? ஆமாம், அவங்க அந்த நினிவேக்கு போய் ஏசப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப நிறைய பாவங்கள்லாம் செஞ்சதுனால ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. அதனால் இன்னும் 40 நாளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாவம்ல. ஆமாம், பாவம்தான். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு பிடிக்காத தப்பான காரியங்கள், அதாவது பாவமான காரியங்கள் செஞ்சால் ஆண்டவர் நம்ம மேலேயும் கோவப்படுவார். அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? அப்போ அந்த நினிவே மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக ரொம்ப விசுவாசமாக உபவாசம்லாம் இருந்து, அதாவது ஃபாஸ்டிங்லாம் இருந்து ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி ரொம்ப மன உருக்கமாக ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க இப்படி மன்னிப்பு கேட்டதுனால ஆண்டவருக்கு மனசுருக்கி என்ன பண்ணார்? இனிமேல் இவங்களை அழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? ஆண்டவர் இப்படி அழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது யோனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆண்டவரே, நீங்கள் தானே அழிப்பேன்னு என்னை வந்து சொல்ல சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி அழிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு இவர் ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அங்கே உட்காந்துருந்தாரு. அந்த குடிசைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு குட்டி செடி வளர்ந்துச்சு, ஒரு ஆமணக்கு செடி. அந்த செடியோட நிழல் வந்து யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா, நல்ல நிழலாக இருக்குது அப்படின்னு அவர் அப்படி நினச்சிட்டு இருந்த அடுத்த நாளே ஆண்டவர் என்ன பண்ணார்? பூச்சியை விட்டு அந்த செடியை அரிச்சு போக பண்ணிட்டாரு. அடுத்த நாள் நிழலே இல்லை அவங்களுக்கு. அப்போ வெயிலில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த செடியோட நிழல் எனக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போ இப்படி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாங்க ஆண்டவர்? நீ நட்டு தண்ணி ஊற்றாத ஒரு செடி வளரும்போது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அதே செடி வாடி போகும்போது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நினிவேல இருக்கிற எல்லா மக்களையும் நான் தான் படைத்தேன். அப்போ அவங்களெல்லாம் நான் அழிக்கிறதுக்கு வருத்தப்பட மாட்டேனா? அவங்க கெட்டவங்களா இருந்தாங்கன்றதுனால நான் அழிக்கணும்னு நினச்சேன். இப்போ எல்லாரும் நல்லவங்களா திருந்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு. ஆமாம், அப்படி தெரியாமல் தப்பு பண்ணிட்டாலும் என்ன பண்ணும்? உடனே மன்னிப்பு கேட்டுறணும். மன்னிப்பு கேட்டப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதை தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.